அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்தி கைட் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड्स प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. आज एक नए शीर्षक को लेकर आपके सामने आया हूँ. वो शीर्षक है रसकान लहरी. वो शीर्षक है रसकान लहरी. इस रसकान लहरी के अंतर्गत रसकान के कविवर रसकान की कुछ रचनाओं के बारे में हम आज देखने वाले हैं, पढ़ने वाले हैं. रसकान जो एक पठान थे, वे जाति के मुसलमान थे, फिर भी वे श्री कृष्ण के अनन्य भक्त थे. आजीवन उन्होंने कृष्ण भक्ति अपनाई थी और साल भर अपने जीवन भर महान कृष्ण भक्त के रूप में उन्होंने जीवन बिताई. इनकी महान कृति सुजान रसकान नाम से प्रसिद्ध है और रसकान लहरी के नाम से भी प्रसिद्ध है. उस रसकान लहरी से आज हम कुछ पद्य पढ़ने वाले हैं. ரஸ்கான் அவர்கள் ஒரு பட்டான் முஸ்லிம் ஆவார். ஆனாலும் அவர் மிக சிறந்த கிருஷ்ண பக்தராக விளங்கினார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதையுமே கிருஷ்ண பக்தியை பரப்பினார். தன்னுடைய பாடல் மூலமாக அவர் கிருஷ்ண பக்தியை பரப்பி வாழ்நாள் முழுக்க ஒரு முன் உதாரணமான கிருஷ்ண பக்தராகவே வாழ்ந்து மறைந்தவர் ரஸ்கான் அவர்கள். அந்த ரஸ்கான் அவர்கள் தன்னுடைய இந்த படைப்பின் மூலமாக கிருஷ்ண பக்தியை பரப்பது மட்டுமல்லாமல் தான் எந்த பிறவி எடுத்தாலும் எத்தனை பிறவி எடுத்தாலும் நான் கிருஷ்ணனாகவே, அதாவது கண்ணனோடு தொடர்பு உள்ள எந்தெந்த பொருட்கள் இருக்கிறதோ அந்த பொறுப்போடு என்னுடைய வாழ்க்கையும் தொடர வேண்டும், அதாவது இணைய வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி. அப்போ என்னென்ன பிறவி எடுக்க போகிறார், அவர் எப்படியெல்லாம் அந்த கிருஷ்ணனுடைய வாழ்க்கை ஒரு அங்கமாக அவர் மாற எண்ணுகிறார் என்பதை பற்றியெல்லாம் பார்க்கிறோம். அடுத்ததாக பக்தியிலே பல வகை உண்டு. ஒன்று இறைவனுக்கு பணிவிடை செய்து இறைவனை அடைவது. உதாரணமாக மீராபாய் போல, ஆண்டாளை போல, மீராபாயை போல. மேலும் கடவுளை தன் குழந்தையாகவே எண்ணி இறைவனை அடைவது யசோதாவை போல, பாரதியை போல. இப்படி இறைவனை தன்னுடைய தோழராக, தோழியாக, தன்னுடைய எஜமானனாக அல்லது தன்னுடைய வேலைக்காரனாக, தன்னுடைய அன்பான குழந்தையாக, பிரியமான காதலியாக, மேலும் அவருக்கு தொண்டு செய்யும் தொண்டராக, அடிமையாக, இப்படி பல வழிகளிலே பகவானுக்கு கீழே வாழ்ந்து சேவை செய்து இறுதியிலே அவரோடு ஐக்கியமாகின்ற அந்த ஒரு முறையைத்தான் பக்தியிலே உடைய பல கோணங்கள் ஆகும். ஆக பக்தியினுடைய பல கோணங்கள் எப்படி ஒரு இலக்கை நாம் அடைய வேண்டும் என்றால், உதாரணமாக ஒரு ஊருக்கு போக வேண்டும் என்றால் கால்நடையாக போகலாம், மிதிவண்டியில் போகலாம், காரில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், லாரியில் போகலாம். இப்படி பல வழிகள் உண்டல்லவா, மெத்தட்ஸ் உண்டல்லவா. அப்படிப்பட்ட ஒரு மெத்தட் தான் இறைவனாகவே தன்னை ஆக்கிக்கொண்டு உருமாறிக்கொண்டு செயல்படுவது.
நானும் கண்ணனாகவே உருமாறுவேன், கண்ணனைப் போலவே நான் தோற்றமளிப்பேன், கண்ணனைப் போலவே நான் வாழ்ந்து காட்டுவேன் என்பதும் ஒரு வகையான பக்தி. இதுவும் பக்தியில் ஒரு வகையாகும். இதுவும் இறை பக்தியிலும் ஒரு முறையாகும். இதன் மூலமாகவும் கூட நாம் இறைவனை அடைய முடியும் என்பதற்கு ஒரு சான்றாக விளங்குகிறார் இங்கே ரஸ்கான் அவர்கள். இன்றைய இந்த பதிவிலே நமக்கு ரஸ்கான் இரண்டு கருத்துக்கள். நாம் கண்ணனாகவே வாழ்ந்து, கண்ணனாகவே நடந்து, கண்ணனாகவே தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டு, கண்ணனைப் போலவே தன்னை அலங்காரப்படுத்தி கொண்டு, அவரைப் போலவே ஆடை அணிந்து கொண்டு, அவரைப் போலவே வாழ்ந்து அவரை அடைவேன் என்பது ஒரு வகையான பக்தி. இன்னொரு பக்தி, நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் என்னுடன் கண்ணனுடைய தொடர்பு இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட பிறவியில் எனக்கு அருள்வாயாக என்றும் கண்ணனை வருகிறார். எந்த பிறவி எடுத்தாலும் கண்ணனுடைய அவருடைய வாழ்க்கையோடு தொடர்புள்ள எந்த ஒரு பொருளோடும் என் தொடர்பு இருத்தல் வேண்டும். என்றால் அரிது அரிது மாண்டராய் பிறப்பது அரிது என்பார் ஔவையார். அதுபோல் மனிதப்பிறவி என்பது கிடைப்பது ரொம்ப அரிது. ஆகவே இந்த அரிதான மனித பிறவியே மீண்டும் வரும் என்று நாம் சொல்ல முடியாது. பூச்சியாக பிறக்கலாம், புழுவாக பிறக்கலாம், விலங்காக பிறக்கலாம், கல்லாக பிறக்கலாம், மண்ணாக பிறக்கலாம், நீராக பிறக்கலாம். இப்படி பிறவிகள் பல உண்டு. எனவே நான் எந்த பிறவி எடுத்தாலும் அங்கே எனக்கும் கண்ணனுக்கும் தொடர்பு இருத்தல் வேண்டும் என்ற ஒரு அவாவோடு வாழ்வதும் அது ஒரு வகையான பக்தியாகும். அது ஒரு மார்க்கமாகும், இறைவனை அடைவதற்கான மார்க்கமாகும். ஆக இந்த இறைவனை அடைவதற்கான மார்க்கங்கள் பலவாக இருந்தாலும் அவர் இங்கே நமக்கு இரண்டு மார்க்கங்களை வலியுறுத்துகிறார் रस्कान। रस्कान जो कृष्ण भक्त हैं, भगवान को पाने के लिए अनेक प्रकार के तरीके हैं। उन तरीकों में से एक है कृष्ण के, भगवान श्री कृष्ण के जीवन का जो अंग है, उन अंगों में अपने को समा लेना। चाहे मैं कितने ही जन्म ले लो, उन सारे जन्म में मैं कृष्ण के साथ रहना, कृष्ण के द्वारा बनाए गए विषयों का अनुकरण करना, उसमें हिल मिल जाना मैं चाहता हूँ। ये एक प्रकार की पद्धति है, भक्ति की पद्धति है भगवान को पाने की। एक और पद्धति रस्कान यहाँ पर समझा रहे हैं, वो है मैं कृष्ण के रूप में ही बदल जाऊँगा। अपने को एक गोपिका मानते हुए रस्कान कहते हैं, मैं उन्हीं के तरह कपड़े पहनूंगी, वेशभूषा में उन्हीं की तरह रहेगी, सब कुछ मेरे ही पास रहेगी। आजकल देखते हैं इतने ही फिल्म एक्टर्स हैं, कुछ ऐसे रसिक लोग हैं जो फिल्म एक्टर्स की तरह अपनी वेशभूषा बना लेते हैं, हेयर कट करते हैं, मूंछ रखते हैं, कमीज नहीं रखते हैं, या उसी प्रकार ड्रेस पहनते हैं, उसी प्रकार चलते हैं, उसी प्रकार की एक्टिविटी करते हैं। ये तो उनके अतीत प्रेम का पल है। कुछ लोग इसको पागल भी कहेंगे, लेकिन ये पागल नहीं है, अतीत प्रेम का पल है। उसे कहते हैं अनुराग कहते हैं, इसका नाम है अनुराग। इसलिए किसी भी बात के प्रति अतीत प्यार करना अनुराग कहा जाता है। ये अनुरागी प्रवृत्ति वाले लोग अपने को उसी में समा लेना चाहते हैं। इस प्रकार यहाँ पर रस्कान एक गोपिका के द्वारा मैं उन्हीं की तरह रहूँगी और उन्हीं के समान जीऊँगी और उन्हीं में अंत में समा जाऊँगी। ये इस प्रकार की एक आशा करती है एक गोपिका। उस गोपिका की मनोदशा का चित्रण भी रस्कान ने प्रस्तुत पंक्तियों में किया है। आइए हम देखेंगे रस्कान कैसी कल्पना करते हैं, रस्कान की कामनाएं क्या हैं, रस्कान की अभिलाषाएं क्या हैं। रस्कान एक गोपिका के रूप में
जो सोचते हैं, उसके दिल में क्या क्या अभिलाष आए हैं, उसको कैसे प्रकट करती है वो गोपिका, उसी के बारे में भी रसखान ने बड़े सुंदर ढंग से वर्णन किया है। उस वर्णन के बारे में आज हम देखने वाले हैं। आइए देखेंगे, चलेंगे वीडियो पर। आप बोलिए नहीं, और सब्सक्राइब कीजिए और लाइक कीजिए, दोस्तों में बांटिए, यही मेरी आपसे सविनय प्रार्थना है। आइए वीडियो शुरू जाएंगे। मानुष हो तो वही रस खाने, बसो गोकुल गांव के ग्वारन। मानुष हो तो वही रस खाने, बसो गोकुल गांव के ग्वारन। ये दक्षिण भारत हिंदी प्रचार सभा के राष्ट्रभाषा विशारद उत्तरार्ध की परीक्षार्थियों के पाठ्यक्रम के अंतर्गत उसमें से ये लिया गया है। इसलिए अगर हो सके तो इसको सुनने वाले और पढ़ने वाले उस किताब को ओपन कर लें और देख लें, साथ साथ ये भी देख लें। दोनों में से अपनी नज़र दौड़ाए तो और भी आपके लिए अति लाभदायक सिद्ध होगा। यहाँ पर मैंने कहा कि मनुष्य जन्म बार बार नहीं मिलता, हर बार हम मनुष्य जन्म नहीं ले सकते। यहाँ पर रसखान की कामना है, क्या है? मनुष्य हो तो दोबारा मैं मनुष्य के रूप में पैदा हुआ होगा तो நான் மீண்டும் மனிதனாக பிறந்தால் वही रसखानी। அவையார் சிவனை பார்த்து குறித்து பாடுகிறார். அப்போது சிவன் மகிழ்ந்து அவரை பார்த்து கேட்கிறார், அவையே உமக்கு என்ன வேண்டும், வரம் கேளுங்கள் என்கிறார். சிவன் சொல்கிறார், ஐயனே பிறவாமை வேண்டும் என்கிறார். तो शिव जी से वो अवयार वर मांगते हैं, मुझे दोबारा जन्म नहीं लेना चाहिए। अच्छा, अगर जन्म ले तो शिव जी पूछते हैं, मीண்டும் பிறந்தால் अवयार का उत्तर है, ஐயனே मुझे मरवामे வேண்டும்। अगर दूसरा जन्म मनुष्य जन्म ले लो तो तुमको कभी ना भूलो, यही मेरे लिए वरदान के रूप में चाहिए। ये अवयार का है। பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறந்தால் ஐயனே मुझे मरवामे வேண்டும்। यहाँ पर क्या बोलते हैं, अगर मैं मनुष्य जन्म लूँ तो रसखानी बसो गोकुल गांव के ग्वारन। गोकुल मथुरा के आसपास की गोकुल जो है, उस गोकुल गांव के ग्वालों के गांव में मैं जन्म लेना चाहता हूँ। கோகுலத்து கிராமவாசிகள் வாழ்கின்ற, அதுவும் அந்த இடையர்கள் வாழ்கின்ற, அந்த மாடு மேய்க்கும் ஆடு மேய்க்கும் இடையர்கள் வாழ்கின்ற அந்த கிராமத்திலே அவர்களாக நானும் பிறந்து வாழ விரும்புகிறேன். பஸ்ஸோ செட்டிலாக விரும்புகிறேன். பஸ்ஸோ கோகுல் गांव के ग्वारन। கோகுல் கிராமத்தினுடைய அந்த கிராமத்து மக்களிலே உள்ள இடையர்களோடு கூடவே நானும் சேர்ந்து வசிக்க வாழ விரும்புகிறேன்। अगर मैं मनुष्य हो तो गोकुल गांव के ग्वालों के साथ उनकी बस्ती में मैं बसना चाहता हूँ। अच्छा, जो पशु हो तो कहा बसु मेरो, चरो नित नंद की देनु मंजारन। अगर मैं जानवर के रूप में मेरा जन्म हो, अगला जन्म जानवर का हो तो मैं वहाँ बसना चाहता हूँ जहाँ गोकुल में नंद की गायें चरती हैं। उन गायों के साथ मिलकर मैं भी चरना चाहता हूँ। अगर मैं जानवर बनूँ तो अगला जन्म मेरा जानवर का हो तो मैं गोकुल के गांव के ग्वालों के नंदगोप के पास जो देवी हैं, गायें हैं, उन गायों के साथ मैं भी रोज चरना चाहता हूँ। मैं விரும்புகிறேன், நந்தகோபனுடைய அந்த பசுக்களுக்கு நடுவிலே நானும் இருந்து மேய விரும்புகிறேன்। जो पशु हो तो वहाँ बसु मेरी चरो மேய்கிறேன் नित्य இப்போதும் नंद की देनु मंजारन। नंद की गायों के बीच में, मंजारन बीच में, नंद की गायों के बीच में मैं
चरना चाहता हूँ அந்த மாடுகளுக்கு மத்தியிலே நான் இருந்து மேய விரும்புகிறேன். சரி, वाहन हो तो वही गिरी को यो धरियो कर चंद्र पुरंदर वार. अगर वाहन हो तो நான் கல்லாக பிறந்தால், ஒரு பாடல் இருக்கு, கேட்டுக்கலாம் நீங்கள். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதி சோலை மரமாவேன். நீங்கள் கேட்டுப்பீர்கள் பாடல், அருமையா பாடல். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதி சோலை மரமாவே, கருக்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே, கருக்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே, பசு புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன், நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவேன். यहाँ पर पत्थर हो तो கல்லானாலும் தன்னுடைய கரங்களில் வந்து குடையாக பிடித்த அந்த கோவர்தனகிரியினுடைய ஒரு கல்லாக நான் பிறக்க விரும்புகிறேன். எதற்காக தெரியுமா? அவர் புரந்தர வாரன், கோகுலத்தை காப்பாற்றுவதற்காக அவர் பிடித்தார். இந்த நிகழ்ச்சி எதை விட்டு வருகிறால், கோகுலத்திலே இந்திரனுடைய பூஜை நின்று விட்டது. கண்ணன் வந்த பிறகு எல்லோருமே கண்ணனையே பூஜிக்க ஆரம்பித்தார்கள். இந்திரனுடைய பூஜை நின்று விட்டது. அதை பார்த்து கோபம் கொண்டான் இந்திரன். உடனே வருண பகவானை அனுப்பி அங்கே கடும் மழை பொழிய செய்தான், பேய் மழை பொழிய செய்தான் இந்திரன். அதன் மூலமாக கோகுலத்தையே அடிக்க நினைத்தான். அப்பொழுது கண்ணன் அங்கிருந்த கோவர்தனகிரி என்ற கோவர்தன மலையை தன்னுடைய கரங்களாலே குடையாக பிடித்து அந்த மழை நீர் கோகுலத்திலே விழாமல் தடுத்தார் என்பது பாகவதம் கூறுகின்ற புராண கதையாகும். அப்படி எப்படி அந்த குடையாக பிடித்து அந்த கோகுலத்தை அவர் காப்பாற்றினாரோ, காப்பாற்றுவதற்காக குடையாக பிடித்தாரோ, அந்த கோவர்தனகிரியினுடைய ஒரு கல்லாக நான் மீண்டும் பிறக்க விரும்புகிறேன். जिस पुरंदर को, गोकुल को इंद्र के कोप से बचाने के लिए श्री कृष्ण ने गोवर्धनगिरी को अपने उंगलियों में छाता के रूप में, छतरी के रूप में उठा करके गोकुल की रक्षा की थी. उसी पहाड़ के एक पत्थर होना मैं चाहता हूँ अगले जन्म में. अगर वाहन हो तो मैं पत्थर के रूप में जन्म ले, तो वही गिरी को, वही पहाड़ को जो धरियो, जिसको पकड़ा कर छत्र अपने हाथों में छत्र के रूप में पकड़ा, छत्र के रूप में पकड़ा, उस पहाड़ के पत्थर के रूप में मैं जन्म लेना चाहता हूँ. किस कारण पकड़ा? गोकुल को बचाने के लिए उन्होंने उस पहाड़ को छत्र के रूप में पकड़ा था. उस गिरी का एक पहाड़, उस पहाड़ का एक पत्थर, एक अंश होना मैं चाहता हूँ. अगर अगले जन्म में मैं पत्थर बनूँ तो, அடுத்த பிறவியில் நான் கல்லாக பிறந்தால் எந்த கோவர்தனகிரியை எடுத்து தன் கையிலே தூக்கி குடையாக பிடித்து கொண்டு அந்த இந்திரனுடைய கோபத்திலிருந்து, மழையிலிருந்து கோகுலத்தை காப்பாற்றினாரோ கண்ணன், அந்த கோவர்தனகிரியினுடைய ஒரு கல்லாக நான் அடுத்த பிறவிலே பிறக்க இருக்கின்றேன் என்று சொல்கிறார் ரஸ்கான். वाहन हो तो वही गिरी को जो धरियो पकड़ो, कर हाथ में छत्र कुड़ैयाग पुरंदर वारन, गोकुल की रक्षा करने के लिए उसी पहाड़ का एक पत्थर बनना मैं चाहता हूँ. तो तीसरा है, जो कग हो तो नान परवैयाग पिरंदाल. कग मतलब चिड़िया. मैं कग हो तो बसेरा करो, वही मैं बसना चाहता हूँ. अगे नान குடியேற விரும்புகிறேன். எங்கே? மினி காலிஞ்சி கோல் கதம்பக்கி டாரன், அந்த கோகுலத்திலே, அந்த மதுராவுக்கு அருகாமையிலே யமுனை நதி ஓடுகிறது. அந்த யமுனைக்கு மறுபெயர் விட்டு காலிந்தி என்று இருக்கிறது. மேலேருந்து பார்க்கின்ற பொழுது அந்த நீர் வந்து கருப்பாக தெரியும். பார்க்கும்போது அது கருப்பாக இருக்காது, கருப்பாக போல் தோற்றமடிக்கும். எப்படி நம்ம வானம் நிறமாக இருக்கிறது, அது ரிஃப்ளெக்ட் ஆகி கடல் வந்து நிலமாக தெரிகிறதோ, அதுபோல்
மேலே இருந்து பார்க்கின்றபோது யமுனை நதியை வந்து கருப்பாக தெரியும். அதாவது காலிந்தி என்று பெயர். ஆகவே காலிந்தி என்ற யமுனை இருக்கிறது. அதை கரையிலே கூல कालिंदी कूल यमुना के किनारे कदम्ब की डारन अनेक प्रकार कदम्ब के पेड़ है நிறைய கதம்ப மரங்கள் அங்கே உள்ளன அந்த யமுனை கரையிலே. அந்த கதம்ப மரங்களிலே வந்து கூடு கட்டி நான் வாழ விரும்புவேன். எப்படி பிறந்தால் பறவையாக பிறந்தால். நான் பறவையாக பிறந்தால் யமுனை கரையில் உள்ள கதம்ப மரங்களுடைய அந்த கிளையிலே கூடு கட்டி வாழ விரும்புகிறேன். ஆகவே எப்படி பிறந்தாலும் எனக்கும் கண்ணனுக்கும் உறவு அறுபடக்கூடாது என்கிறார் ரஸ்கான். जैसे जो कद हो तो पसेरो करो मिली कालिंदी कूल कदम्ब की डाल. பக்திக்கு முன்பாக கவியரசர் பாடுவார், காதலுக்கு ஜாதி இல்லை மதமும் இல்லையே, கண்கள் பேசும் வார்த்தைகளை வேதமில்லையே என்று பார்ப்பார். வேதமெல்லாம் காதலையே மறப்பதில்லையே, அது வேதம் உழைப்புல விடுதலையே பாடுவார். அப்படி மதம் கிடையாது. உண்மையான அன்புக்கு ஜாதியோ மதமோ கிடையாது. இங்கே நாம் அவரை வந்து முஸ்லீம் என்று பார்க்கக்கூடாது, பக்தன் தான் பார்க்க வேண்டும். அந்த பக்தன் என்ற ஜாதியிலே கற்பதற்கு அதை வந்து அவர் முஸ்லீமோ இஸ்லாமோ கிறிஸ்தவரோ நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. இங்கே அவருடைய பக்தியை பற்றி மட்டுமே நாம் பார்க்க வேண்டும். ஆகவே நாம் இங்கே பிறப்பை பார்க்க வேண்டாம். ஆக ஜோ ககு கோத்தோ பறவையாக பிறந்தால் பசேரோ கரோ, நீங்கள் இப்படி இருக்க வேண்டும். எங்கே இருக்கணும்? பசேரோ என்றால் அங்கே பிஞ்சராக்கி இருப்பேன், இது கூட்டமைத்து வாழ வேண்டும். அப்படி மிலி காலிந்தி கூல் கதம்பு கீடாரன், யமுனை கரையில் உள்ள கதவு மரங்களுடைய கிளையிலே சேர்ந்து நானும் அங்கே ஒரு கூடு கட்டி நிரந்தரமாக அங்கேயே நான் வாழ விரும்புகிறேன். இப்படி தன்னுடைய ஆசையை, அடுத்த ஜென்ம ஆசையை வெளிப்படுத்துகிறார் रस्कान. बार एक बार पढ़ता हूँ. मानुष हो तो वही रस्कान. अब वैसे कि वैसे आप पढ़िए, उसका अर्थ आप समझ लीजिए. அப்படியே படித்து நீங்கள் அவருடைய பொருளை நீங்கள் புரிந்து கொள்ள முய வேண்டும். அதுதான் உங்களுக்கு இனிமையாக இருக்கும். அந்த அந்த கவிஞனுடைய இனிமை நாம் அந்த வரிகளை படிக்கும் போதே நமக்கு பொருள் புரியணும். விளக்கம் இல்லாமலேயே அப்படிப்பட்ட அந்த நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ஆகவே அப்படியே படித்து காட்டுகிறேன். पानुस हो तो वही रसखानी बसो गोकुल गांव के ग्वारन. जो पशु हो तो वहाँ बसो मेरो चरो नित नंद की देनु मंजारन. देनु एंदाल गाय, मंजारन बीच में नडुविले. पागन हो तो कल्लाग परंदाल वही गिरी को अदे मलयनुडे जो धरियो कर छत्र पुरंदर बारन. जो कग हो तो बसेर करो इली कालिंदी कोल कदम्ब की डारन. இங்கே ரஸ்கானுடைய கருத்துப்படி இங்கே இறைவனை அடைவதற்கான வழிகள் இது ஒன்று. எத்தனை பிறவி எடுத்தாலும் எனக்கும் கிருஷ்ணனுக்கும் ஆண்டவனுக்கும் ஆண்டவனுக்கும் தொடர்பு இருத்தல் வேண்டும் என்ற கருத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். அடுத்த பாடலை பார்க்கலாம். மோர் பக்கா சிர் உப்பர் ராக்கி ஹே குஞ்சக்கி மால் கரே பர்னோகி. இங்கே ஜீவாத்மா தன்னையே வந்து பரமாத்மாவாக ஆக்கிக்கொள்ள விரும்புகிறது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு நடிகருடைய ஸ்டைலை அப்படி எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுபோல் அவருடைய கண்ணனுடைய ஸ்டைலை நானும் ஃபாலோ பண்ணுவேன் என்று ஒரு கோபிகா புராணம். ये गोपिका कहती है मैं भी कृष्ण की तरह वेशभूषा पहनूंगी और उनकी तरह रहूंगी और उन्हीं में समा जाऊंगी. जीवात्मा परमात्मा से समा जाना चाहती है. उसी प्रकार रह करके और அவராக வாழ்ந்து அவரை போலவே நடந்து அவராகவே வாழ்ந்து என்னுடைய வாழ்நாளை நான் முடித்துக்கொண்டு அவரோடவே ஐக்கியமாக விரும்புகிறேன் என்று ஜீவாத்மா சொல்வதாக ரஸ்கான் இங்கே அமைத்திருக்கிறார். பாருங்க. मोर पका सिर ऊपर मेरे सिर पर मोर पका है. कृष्ण के सिर पर मोर पका है. कृष्ण के सिर पर मोर पका है. கண்ணனுடைய தலையின் மீது மயில் ஆகிய மகுடம் இருக்கிறது. நானும் அதை அறிந்து கொள்வேன். அந்த தாசி சொல்லலாமா? அந்த கோபிகா சொல்லலாமா? கோபிகா தன்னுடைய நண்பன் தன்னுடைய ஃப்ரெண்டை பார்த்து சொல்லலாமா? மோர் பக்கா சிர் ஊப்பர் ரக்கியை. கண்ணன் தன்னுடைய தலையிலே மயில் ஆகிய சிறகை மயில் மகுடத்தை தன் தலையிலே தரித்திருக்கிறார். நானும் தரித்துக் கொள்வேன். சரி, அடுத்தது குஞ்சக்கி மாலா கரே பகரோகி. பவள மாலை அவர் கழுத்திலே போட்டுக் கொடுக்கிறார். குஞ்சு என்றால் பவளம். குஞ்சுக்கி மாலா கரே மே பகரோகி.
गुंज की माला मैं अपने गले में पहनूंगी पवड़ माலையை நான் அவரை போலவே என் கழுத்தில் அணிந்து கொள்வேன் मैं अपने सिर पर मोर पक्का पहनूंगी और गले में कृष्ण की तरह गुंज की माला पहनूंगी அவரை போலவே தலையிலே மயில் வாடவும் கழுத்திலே பவளமணி மாலையும் அணிவேன். அடுத்ததாக ஓடி பீதாம்பர அவரை போலவே मंजल आड़े अणिंदु कोल्वेन पीतांबर लाल वस्त्र पीला वस्त्र उसी प्रकार मैं पीतांबर पहनूंगी ओडी मतलब पहनूंगी அவரை போலவே நானும் மஞ்சள் ஆடையை அணிந்து கொள்வேன் ले लपटी हाथ में चड़ी ले लूंगी கையிலே தடி எடுத்துக் கொள்வேன் என்றால் ஆடுகளை மேய்ப்பதற்கு ले लपटी கையிலே வந்து தடியை எடுத்துக்கொள்வேன் और वन गोधन वारिन संग पिरोगी मैं जंगल में मधुबन में सुना मैं मधुबन उस मधुबन में गोधन गाय को गाय संपत्ति होती है तुलसा जी कहते हैं आपने पढ़ा होगा गोधन गजधन बाजीधन और रतन धन खान जब आवत संतोष धन सब धन दोरी समान माड़ वल्लूर कुर्वार கேள்வி விடுச் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை இங்கே மாடு என்பது மாடல்ல செல்வம் கல்வியை தவிர மற்ற என்று சொல்லுமே சொல்லமல்ல என்கிறார் அதேபோல் இங்கே பசுக்கள் நமக்கு செல்வமாக அவன் கோதன் பசுக்களுடைய செல்வத்தோடு கோதன வாரின் சங்கு பெருகி அந்த அந்த பசுக்களை யாரெல்லாம் மேய்க்கிறார்களோ அந்த பசுக்களுக்கு யாரெல்லாம் வந்து உரிமையாளர்களோ அவரோடு சேர்ந்து மை पिरूंगी नानू तिरिवेन के संग साथ அந்த गो पालकों के साथ मैं भी पिरूंगी நானும் அந்த பசுவை மேய்க்கின்ற அந்த இடையரோடு சேர்ந்து நானும் இடையனாக சுற்றி திரிவேன் அந்த गोपिया कहती है नानू मैं भी उसी प्रकार रहूंगी गायों को चरने वाले जो ग्वाले हैं उन ग्वालों के समान मैं भी बनूंगी और बावती वही मेरे रस का है मुझे पसंद है मुझे वही पसंद है எனக்கு அவர்தான் பிடிக்கும் யாரை பிடிக்கும் கண்ணன் தான் எனக்கு பிடிக்கும் बावगी वही वही मेरे लिए पसंददार हैं मैं उन्हीं को चाहती हूँ मेरी रसकान मैं चाहता हूँ सो मैं तेरे कहे सो सब स्वांग भरूंगी तुम जिस प्रकार कहोगी उसी प्रकार मैं हमारे मतलब कृष्ण जी जैसा रहेंगे ऐसा ही मैं भी करूँगा मेरा एक्टिविटीज ऐसे ही होगा स्वांग केरुविना स्वांग नाट्य आड़ुवेन நான் அவரை போலவே ஆடுவேன் அவரை போல பாடுவேன் பாடல் வரும் கோபாலனோடு நான் ஆடுவேனே நந்த கோபாலனோடு நான் ஆடுவேனே நந்த கோபாலன் ஓ நந்த கோபாலனோடு நான் ஆடுவேனே நந்த கோபாலனோடு நான் ஆடுவேனே நந்த கோபாலன் நந்த கோபாலன் ஓ வேணுகோபாலன் என்று அந்த பாட்டு வரும். அதுபோல அந்த கோபாலனோடு நானும் சேர்ந்து स्वांग रचूंगी मैं भी स्वांग भरूंगी नाटक करूंगी उनके तरह रहूंगी उनके प्रकार उन्हीं तरह अभिनय करूंगी நான் அவரை போலவே நடிப்பேன் அவரை போலவே என்னுடைய ஆக்டிவிட்டீஸு என்னுடைய தோற்றம் வெளிப்பாடு அனைத்தும் இருக்கும் சொல்லுவாங்க. इंग्लिश में कहेंगे बॉडी लैंग्वेज என்னுடைய பாடி லாங்குவேஜ் கண்ணனை போலவே இருக்கும் ஏன்னா அதே போல் ட்ரெஸ் பண்ணும்போது நான் அப்படி தான் பாடதாக வேணும். பாடி லாங்குவேஜ் சப் ஸ்வாங் பரோங்கி ஸ்வாங் இதான் அந்த பாடி லாங்குவேஜ். என்னுடைய பாடி லாங்குவேஜ் அவரை போலவே இருக்கும் அவரை போலவே நடிப்பேன் அவரை போலவே ஆடுவேன் அவரை போலவே பாடுவேன் அவரை போலவே ஓடுவேன் அவரை போலவே தேடுவேன் அவரையே நாடுவேன் என்கிறார் அந்த கோபிகா சொல்கிறார். சொல்வதாக ரஸ்கா சொல்கிறார். யா முரளிதர் की அல்லது அவருடைய புல்லாங்குள்ளாக நான் மாறுவேன். मुरली दाल बांसुरी मुरलीधर की मुरली अपने हाथ में गिरी को अपने हाथ में धरा सो गिरधर मुरली को अपने हाथ में धरा सो मुरलीधर மலையை தன் கையால் தாங்கினான் அவர் गिरिधरन
முரளி புல்லாங்குழி தன் கரங்களை ஏந்தினான். அவருக்கு முரளிதரன் முரளிதர்க்கு அதரன். அந்த புல்லாங்குழலை அந்த கண்ணன் தன்னுடைய உதடுகளிலே வைத்துக் கொள்வார் அல்லவா, அதே போலவே நானும் வைத்துக் கொள்வேன். தரி, நானும் என்னுடைய உதடுகளை வைத்துக்கொண்டு அதரான் தருகி, அதோடு அந்த உதடாகவே நானும் மாறுவேன். எப்படி கண்ணன் தன்னுடைய உதடுகளிலே புல்லாங்குழலுக்கு ஊதுகிறாரோ அப்படி போல அந்த உதடாகவே நானும் மாறி அதையும் நானும் புல்லாங்குழலை என்னுடைய உதட்டிலே வைத்துக்கொண்டு அவரை போலவே தோற்றமளிப்பேன், அவரை போலவே ஆடுவேன் பாடுவேன் என்று தன்னுடைய கருத்தை அந்த கோபிகா சொல்வதாக இங்கே ரஸ்கான் சொல்கிறார். ரஸ்கான் தன்னை கோபிகாவாக மாற்றிக்கொண்டு சொல்கிறார், இந்த ஜீவாத்மா தன்னையும் பரமாத்மாவாக கருதி கொண்டு அவரோடு அவரை போலவே வாழ்ந்து அவரை போலவே நடித்து அவரை போலவே வாழ்ந்து அவராகவே வாழ்ந்து பிறகு அவரோடு ஐக்கியமாக விரும்புகிறது. நான் அவரோடு வாழ்ந்து அவரை போலவே வாழ்ந்து அவரை போலவே ஆடல் பாடல் எல்லாம் செய்து கடைசியே நான் அவரோடு கலந்து வருகிறேன். அவரோடு என்றால் பரமாத்மாவோடு கண்ணனோடு என்று ஒரு சாதாரண இந்த கோபிகை, அதாவது பால் வைக்கின்ற ஒரு குழந்தை, ஒரு கோபிகா பெண், ஒரு இளைய பெண் சொல்வதாக ரஸ்கான் இங்கே அமைத்திருக்கிறார். தான் சொல்வதை ஒரு இளைஞாதி பெண் சொல்வதாக இங்கே சொல்லியிருக்கிறார் ரஸ்கான். ஆகவே ரஸ்கானுடைய இந்த படைப்பு மிக அற்புதமாக இருக்கிறது. मोर बका सिर ऊपर रखे हुए, हिंदी जानने वाले समझते होंगे। मोर बका अपने सिर को ऊपर रखी है, अपने सिर पर मोर का पग को भी मुकुट पहना है। कुंज की माल गले पहरोगी, गले में कुंज की माला पहने हैं। और ओढ़ी पीताम्बर, कमर में पीत वस्त्र लाल माना मतलब पीले कपड़े पहने हैं। ले लकुटी, हाथ में छड़ी है, इसके हाथ में पन गोदन ग्वालन संग पिरोगी, हाथ में छड़ी लेकर के मधुबन में गायों के साथ ग्वालों के साथ ये भी एक गाय के रूप में छड़ी है, फिरते हैं तो बोला कर्ण कृष्ण। उसी प्रकार मैं भी फिरूंगी और बावती वही मेरी रसकान में मुझे वही बातें हैं, मैं उसी को चाहता हूँ। सो तेरे को सो सब स्वम, तेरे को भी उनको भी मेरे जैसे ही चाह होनी चाहिए। நான் விரும்புவதை போலவே நீயும் அவனை விரும்ப வேண்டும். ஆகவே அவனை போல நாம் ஆடுவோம் பாடுவோம்। तेरे सब स्वांग में जब भरेंगी, अभिनय करेंगी, नाचेंगी, गाएंगी और रहेंगी। या मुरलीधर की मुरली की वो अपने अधर में धरते हरी रखते, अपने अधरों में ओठों में रख करके ये मुरली गाती है ना, उस मुरली बनेगी, उस मुरलीधर बनेगी। अदारी अदरान धरेंगी, तुम भी धरो, तुम भी मुरली बजाओ, मैं भी बजाऊंगी। सब भगवान का उस जीवात्मा का अंग बन करके हम रहेंगे और अंत में उन्हीं में समा जाएंगी। ये रसकान की अभिलाषा है। रसकान एक गोपिका की अभिलाषा के रूप में ये गाते हैं और अपनी अभिलाषा का उद्घाटन करते हैं, प्रकट करते हैं। ये कितनी मीठी रचना है, मीठी अभिलाषा है, इतनी मधुर अभिलाषा है, इतनी उच्च एक आदर्श अभिलाषा है। मोर बका सिर ऊपर राखी है, कुंज की माला गरे पहरोजी। ओढ़ी पीताम्बर ले लकुटी, बन गोदन ग्वालिन संग प्रेमी, ग्वाली संगना ग्वालों के साथ। बावती वही, पसंद है वही मेरी रसकानी। सो तेरे को कहे सो सब स्वांग बनेंगी, நீ என்ன சொல்கிறாயோ அவன் எப்படி ஆடுவானோ அப்படியே நானும் ஆடுவேன். அவருடைய முரளிதர்க்கு அது புல்லாங்குழலிய கண்ணுடைய அந்த புல்லாங்குழாவே மாறுவேன். முரளிதர்க்கு அதர்னன் அது தரி நக்கற்கே அதரான் நிறுவங்கி, நானும் வைத்துக்கொள்வேன், உன்னையும் கண்ணனையும் நான் வைத்துக்கொள்ள செய்வேன். இப்படி நாம் எல்லோருமே கண்ணனாகவே மாறுவோம், கண்ணனாகவே வாழ்வோம், கண்ணனாகவே வாழ்ந்து கடைசியிலே கண்ணனோடு நாம் ஐக்கியமாவோம் என்று சொல்வதாக இங்கே ரஸ்கான் இங்கே அருமையாக படைத்திருக்கிறார்.
इसका मतलब संक्षेप में यह है कि जीवात्मा परमात्मा का अनुकरण करके अपने को परमात्मा में मिला देना और समा जाना चाहती है, ये संक्षेप में है। और ऊपर का जो है ना, ऊपर जीवात्मा क्या करती है, हर जन्म में कितने ही जन्म लो, हर जन्म में मेरा संबंध श्री कृष्ण के साथ रहे, ये जन्म जन्म की अभिलाषा है। लोग इस जन्म में अभिलाषा करते हैं, लेकिन ये उसका और ऊपर जाते हैं और कहते हैं कि मैं जन्म जन्म में चाहे कितने ही जन्म क्यों न लो, हर जन्म में मेरा सरोकार, मेरा संबंध कृष्ण के साथ रहे। जैसे मानुष हो तो वही रसकानी, बसो गोकुल गांव के वारन। जो पशु हो तो कहा बसो मेरो, चरो नित नंद की डेरो मंजारन। वाहन हो तो वही गिरी को, जो धरियो कर छत्र पुरंदर वारन। जो कग हो तो पसिर करो, मिली कालिंदी कोल कदम्ब की डारन। मोर पका सिर ऊपर रागी है, गुंज की माल गरे पहरोगी। ओडी पीतांबर ले लकुटी वन गोदन, वाल संग फिरोगी घूमंगी। भावती वही मेरी रसकानी, सो तेरे को सो सब स्वांग भरूंगी। या मुरलीधर की अदम दरी अदरान दरेगी, दराएगी। ये रसकान की कृति है, बहुत बढ़िया है। आशा है कि आपकी समझ में आ गया होगा। अगर आपकी समझ में नहीं आया तो आप मेरे नाम पर फ़ोन कीजिए और नीचे अपने कमेंट्स में अपना विचार प्रकट कीजिए। मैं उसको देख लूँगा और सुन लूँगा और पढ़ लूँगा, और उसी आपकी जो भी संदेह हो उसका निपटारा कर लूँगा। यही मेरी आपसे सविनय प्रार्थना है। और सुनिए, ऐसी रचनाओं को पढ़िए, सिर्फ परीक्षा की दृष्टि नहीं, और साहित्य की रुचि रसा स्वाद लेने के लिए भी 10 शिव पढ़िए, और उस पढ़ करके उसे अपने जीवन में अपनाइए और सुखी रहिए। यही मेरा आपसे सविनय निवेदन है। ठीक है, तो और आज मैंने रसकान के बारे में बहुत सारा ध्यान लिया है, और कल एक नए शिष्य के साथ आपसे मिलने वाला हूँ। तब तक के लिए आपसे विदा लेने वाला आपका सेवक आसुंदर राजन, तमिलनाडु। नाड़े वरैक्कुम नाड़े ஒரு புதிய திரைப்படம் தங்களை சந்திக்க வருகிறேன். அது வரைக்கும் விடைபெறுவது தங்களின் சுந்தரராஜன். धन्यवाद, नंरी, धन्यवाद, नंरी, धन्यवाद, नंरी. जय हिंद.